ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி இட்லி மாவு ஊற போடுற இன்னொரு மெத்தட் பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி தான். உளுந்து முதல்ல அரை மணி நேரம் ஆட்டிட்டு அதுக்கப்புறமா அரிசியை போட்டு உளுந்து கூடையே அரிசியை போட்டு ஆட்டுறது. ஆனால் ஊற வைக்கிற மெத்தட் மட்டும் வேறு. இது எப்படின்னு பார்ப்போம். இப்போ சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் நான். இந்த டம்ளரில் தலை தட்டி நம்ம தலை தட்டி 7 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுக்க போகிறோம். இந்த தலை தட்டி 7 டம்ளர் புழுங்கல் அரிசி. இட்லி அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம இட்லி அரிசியில் நம்ம அளந்து போட்டுக்கலாம். ஏழு டம்ளர் போட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து 2 டம்ளர் பச்சரிசி போட போகிறோம். இப்போது 2 டம்ளர் பச்சரிசி போட்டுக்கலாம். இதுவும் தலை தட்டி தான் எடுக்கணும். ரெண்டு டம்ளர் பச்சரிசி போட்டோம். மொத்தம் 8 டம்ளர் கணக்கு. 7 டம்ளர் புழுங்கல் அரிசி போட்டிருக்கோம். இட்லி அரிசி 2 டம்ளர் பச்சரிசி. அந்த 2 டம்ளர் பச்சரிசியை 1 டம்ளராக நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அப்போ மொத்தம் 8 டம்ளர் போட்டிருக்கோம். இப்போ இதை ஊற வச்சுக்கலாம். அடுத்து உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கணும். நல்லா குமிச்சு எடுத்துக்கணும். உளுந்தை 2 டம்ளர் போட்டுக்கலாம். 4 டம்ளருக்கு 1 டம்ளர்ன்ற கணக்கு. அப்போ 8 டம்ளருக்கு 2 டம்ளர் உளுந்து போட்டுக்கிறோம். அரிசி தலை தட்டி எடுக்கணும். உளுந்து நல்லா குமிச்சு எடுக்கணும். இப்போ உளுந்து போட்டுட்டோம். உளுந்தில் நம்ம உளுந்துலேயே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன், இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் வெந்தயம் போட்டிருக்கேன். இப்போ அரிசி எடுத்த டம்ளர்லேயே ஒரு அரை டம்ளர் அவுள் எடுத்துக்கிறோம். வெள்ளை அவுளை இதையும் உளுந்துலேயே போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இட்லி வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அரிசி உளுந்தையும் ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல தண்ணியில் தான் ஊற வச்சுருக்கேன். நல்ல தண்ணியில் ஊற வச்சு நம்ம இட்லி போட்டால் தான் நல்லா
இட்லி வெள்ளையாக வரும். அதனால் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஒரு 4 மணி நேரம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைப்போம். இப்போ நம்ம அரைக்க ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல உளுந்தை போட்டுடுறோம். உளுந்தை போட்டுட்டு உளுந்து அரை மணி நேரம் அரையட்டும். நம்ம டைம் பார்த்துக்குவோம். இப்போ 12:10 இருக்குது. இப்போ நம்ம உளுந்து போட்டு ஆட்டிட்டோம். இப்போ 12:08 வந்துருச்சு. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. ஆன உடனே நம்ம என்ன பண்ணலாம், அரிசியை போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டுக்கிறோம். அரிசி போட்டுட்டு நம்ம அது இட்லி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஆட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் இட்லி ஊற்றுவோம். இட்லி ஊற்றிட்டு இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு பாருங்கள், நல்ல வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு. இப்போ இதில் இட்லி ஊற்றுவோம். நம்ம இது ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்ச மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்து அரை மணி நேரம் ஆட்டிட்டு அதுக்கப்புறம் அரிசியை போட்டு அரிசி இட்லி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஆட்ட வேண்டியதுதான். இப்போது நம்ம இட்லியை வச்சுட்டோம். அதை மூடி வச்சிட்டோம். இப்போ இட்லி வெந்துட்டுருக்கு. வெந்த பிறகு பார்ப்போம் எப்படி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், இட்லி எடுத்துடலாம். இட்லி எவ்வளவு புசு புசுன்னு குஷ்பு இட்லி மாதிரி வந்திருக்கு. இதை இந்த பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இந்த இட்லிக்கு நம்ம பொட்டுக்கடலை சட்னி அரைச்சிருக்கேன். கடலை சட்னி அரைக்கிற மாதிரி தான் பொட்டுக்கடலை சட்னியை. இதில் வந்து புளி, மிளகாய், பூண்டு, பொரிகடலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தாளிச்சிடணும். இந்த இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.